வணக்கம் நண்பர்களே. மாயோமேக்ஸ் டிவி இந்த வீடியோ பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற மேஜர் ராமரகோபா ராணே அவர்களின் வரலாறு. ராணே 1918ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கர்நாடகாவில் பிறந்தார். அவரது தந்தை காவல்துறையில் பணியாற்றினார். ராணே அவர்கள் தனது 22ஆம் வயதில் 2ஆம் உலகப் போரின் போது இராணுவத்தில் சேர்ந்தார். பின்னர் இந்திய பாகிஸ்தான் போரிலும் முக்கிய பங்கு வகித்தார். பாகிஸ்தான் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து காஷ்மீர் பழங்குடி மக்களை காப்பாற்ற நௌஷாஹ்ராவிலிருந்து ரஜாவுரி பகுதிகளுக்கு முன்னேற இந்திய ராணுவம் திட்டமிட்டனர். காஷ்மீர் செல்லும் பாதையில் கன்னி வெடிகளையும் சாலை தடைகளையும் எதிரிகள் ஏற்படுத்தி வைத்திருந்தனர். இதனால் இந்திய ராணுவம் முன்னேறி செல்ல தடையாயிருந்தன. இந்த நிலையில் செகண்ட் லெப்டினன்ட் ராணே மற்றும் அவரது படை தடைகளையும் கன்னிவெடிகள் அகற்றும் பணிக்கு அமர்த்தப்பட்டது. அந்த சமயத்தில் எதிரிகள் துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ராணே மற்றும் 5 ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்தனர். ஆனாலும் காயங்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் தனது பணியை மீண்டும் தொடர்ந்தனர். இந்த துணிச்சல் அன்றைய தினம் பாகிஸ்தான் வீரர்களை பின்வாங்க செய்தது. ராணேவும் அவரது படையும் மாலைக்குள் வேலையை முடித்து பீரங்கிகள் முன்னோக்கி செல்ல உதவினார்கள். ஆனால் எதிரிகள் அப்பகுதியில் இருந்து அகற்றப்படவில்லை. மேலும் முன்னோக்கி செல்லும் பாதையை உறுதி செய்ய அவரது படை வீரர்கள் 12 மணி நேரம் தொடர்ந்து உழைத்தனர். இந்த நிலையில் எதிரிகள் மலைப்பகுதிகளில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதனால் இந்திய பீரங்கிகள் முன்னேறி செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. ராணே அவர்கள் பீரங்கிக்கு முன்னால் தவழ்ந்து சென்று கன்னி வெடிகளை செயலிழக்க செய்வதாகவும் கூறினார். தனது சமிக்கைக்கு பிறகு பீரங்கிகள் பின்தொடர்ந்து வருமாறு கேட்டுக்கொண்டார். வழக்கத்திற்கு மாறான இந்த யோசனைக்கு படைத்தளபதி அனுமதியும் வழங்கினார். அதன்படி எதிரிகளின் துப்பாக்கிச் சூடிற்கு நடுவிலும் ராணே அவர்கள் கன்னி வெடிகளை செயலிழக்க செய்து பீரங்கிகள் முன்னேறி செல்வதற்கான பாதுகாப்பான பாதையை அமைத்தார். செகண்ட் லெப்டினன்ட் ராணே அவர்கள் நௌஷாஹ்ராவிலிருந்து ரஜாவுரி பகுதிகளுக்கு இந்தியா மீண்டும் கைப்பற்றுவதிலும் எதிரி படைகளின் தாக்குதலில் இருந்து மக்களை காப்பாற்றுவதிலும் முக்கிய பங்கு வகித்தார். அவரது அளப்பரிய துணிச்சல், ஈடு இணையற்ற வீரம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக அவருக்கு பரம் வீர் சக்ரா வழங்கப்பட்டது. பின்னர் 21 ஆண்டுகள் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு 1968 ஜூன் 25 அன்று மேஜராக ஓய்வு பெற்றார். இந்த வீடியோ மற்றும் தகவல் உங்கள் மனதை நெகிழ வைத்தது என்றால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் மாயோமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்